நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவரை என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். உம் பேரன்பையும் உண்மையை முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன் என்று நாம் திருப்பாடல் 138 இறை வார்த்தை 1 மற்றும் 2 வாசிக்கின்றோம். பிரியமான பிள்ளைகளே, இது நம் முன்பாக அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி இருக்கக்கூடிய உயிருள்ள தெய்வம் நம்முடைய மூதாதையர்களின் கடவுளாக இருக்கிறார். ஆபிரகாமை வழிநடத்திய கடவுள், ஈசாக்கையும் யாக்கோபை வழிநடத்திய கடவுள், வார்த்தையானவராக நற்கருணை ஆண்டவராக இருக்கக்கூடிய கடவுள், ஆவியானவரை பொழியக்கூடிய கடவுள். ஆகவே இந்த கடவுளை ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி இந்த பாடல் வாயிலாய் கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் வாழ்த்தி ஆராதித்து புகழ்ந்து பாடுவோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். அப்ரஹாமின் இறைவனை ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனை ஆராதிக்கின்றேன். அப்ரஹாமின் இறைவனை ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனை ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனை ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தை 33 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். அனைத்திற்கும் மேலாக அவருடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அது என்ன? அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும்
அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுதல். இதை நம்ம எப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியலாம்? இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நம்ம இந்த உலகத்தில் கடவுள் ஆதாமை படைக்கிறார். கடவுளுடைய உருவிலும் சாயலுமாக படைக்கிறார். அப்போது ஆதாம் எதற்காக படைக்கப்பட்டார்? கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக. இப்போ இந்த ஆதாம் என்ன செய்கிறார் அப்படின்னா, தன்னுடைய பலவீனத்தினால் தடுமாறுகிறார், கீழே விழுந்துட்டார். அவர் வழியாக இந்த உலகத்தில் பாவம் வந்தது. இதெல்லாம் நம்ம அறிந்த ஒன்று தான். இப்போ கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா, அப்படியே விட்டு விடலை. இப்போ கடவுள் என்ன செய்கிறார்? தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு கையளிக்கிறார். இதை நம்ம யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தை 16 வாசிக்கிறோம். தன்னுடைய ஒரே மகனையே கையளிக்கும் அளவிற்கு கடவுள் இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார். அப்போ அது எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இன்றைக்கு நம்முடைய மருத்துவம் மிகப்பெரிய உச்சக்கட்ட வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஒரு காலத்தில் இந்த தீக்காயமெல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன செய்வாங்க? அது அப்படியே இருக்கும். இன்றைக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. அது ஒரு விபத்து ஏற்படுது, அந்த தோலில் சிராய்ப்பு ஏற்படுகிறது, அல்லது ஏதாவது உடலில் மாற்றம் ஏற்படுகிறது. அப்புறம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, அப்படியே விட்டுவிட ஒரு அசிங்கமாக இருக்கும். பார்ப்பதற்கு ஒரு அகோரமான ஒரு தோற்றத்தை நமக்கு இருக்கும். ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பிளாஸ்டிக் சர்ஜன் பார்க்குறோம். அது முகத்தில் ஏதாவது ஒரு விதமான அகோரமான தோற்றமா, அல்லது உடலில் வேறு ஏதாவது இடத்துல பிரச்சனையா, அப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறோம். அப்போ அந்த மருத்துவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அது என்ன, அந்த உடலில் இருக்கக்கூடிய மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாகத்தை, அதாவது ஒரு தோல், அந்த ஸ்கின், அந்த இடத்துல என்ன செய்கிறார் அப்படின்னா, எந்த இடத்துல பாதிப்பு இருக்கிறதோ, அகோரமாக அருவருப்பாக இருக்கிறதோ, அந்த இடத்துல என்ன செய்கிறார் அப்படின்னா, அதை பொருத்தி அந்த முகத்தை, அந்த உடலை ஒரு அழகுள்ளதாக பொலிவுள்ளதாக மாற்றுகிறார். அதே போல் தான் கடவுள் இந்த உலகத்தில் என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறாரு. நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய பாவத்தினால் அவருக்கு தூரம் போயிட்டோம், கீழே விழுந்துட்டோம், ஒரு அருவருப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ கடவுள் என்ன செய்கிறாரு? தன்னுடைய ஒரே மகனை கையளிக்கிறார். அழித்து அந்த இழந்து போன அந்த ஒரு அழகை, இழந்து போன ஆசீர்வாதத்தை மீண்டும் நமக்கு பெற்றுக் கொடுக்கிறார். அப்போது கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா, இவ்வளவுலாம் உனக்கு செஞ்சுருக்கிறேன்ப்பா, நீ மீண்டும் மீண்டும் என்ன செஞ்சிடாது அப்படின்னா, நீ உன்னுடைய பலவீனத்தினால, இயலாமையினால் நீ தாந்தோன்றுத்தனமான வாழ்க்கையை வாழாத, மாறாக எனக்கு உகந்த வாழ்க்கையை, அதாவது அனைத்திற்கு மேலாக ஆண்டவருடைய ஆட்சியை, கடவுளுக்கு ஏற்புடையவற்றை நாடுங்கள். ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க விருப்பப்பட்டதை நாடுனதுனால அவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டாங்க. இன்றைக்கு நீங்களும் அப்படி இருந்து விடாதீர்கள். உங்களுக்காகத்தான் நான் என்னையே கையளித்திருக்கிறேன். ஆகவே அன்பு மகனே, மகளே, எனக்குரியவற்றை நீ தேடு, எனக்குரியவற்றை நீ நாடு என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பினை கொடுக்கிறார். ஆகவே இந்த தவக்காலத்தில் ஆண்டவருக்கு உகந்தவற்றை நாம் நாட, ஆண்டவரே எனக்கு தேவையான வல்லமையை ஆசிரை தாரும் என்று சொல்லி இந்த பாடல் வாயிலாக நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கலங்கிடும் மனிதனை காப்பவர் இயேசு, கருணையும் அன்பும் நிறைந்தவர் இயேசு. அழுதிடும் மனதிற்கு ஆறுதல் இயேசு, அன்னையும் இயேசு, தந்தையும் இயேசு, அன்னையும் இயேசு, தந்தையும் இயேசு. கலங்கிடும் மனிதனை காப்பவர் இயேசு, கருணையும் அன்பும் நிறைந்தவர் இயேசு. அழுதிடும் மனதிற்கு ஆறுதல் இயேசு, அன்னையும் இயேசு, தந்தையும் இயேசு, அன்னையும் இயேசு, தந்தையும் இயேசு. ஆமாண்டவரே, என் கலக்கமான நேரங்களில் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவையான ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுக்கிறது. ஆண்டவரே, இதை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கக்கூடிய துன்பங்களுக்கு காரணம் நீர் அல்ல. மாறாக நாங்கள் உம்முடைய விருப்பத்தை நாடாமல், நீ உமக்கு விருப்பமானவற்றை நாங்கள் தேடாமல், எங்களுக்கு விருப்பமானவற்றை நாடி செல்வதனால் நாங்கள் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி நாங்கள் உம்மை விட்டு தூர போனாலும், கலங்கி நின்றாலும், நீர் எங்களை காத்து வழிநடத்தக்கூடியவராக, ஆண்டவரே, கரம் தூக்கி
எங்களை பாதுகாப்பவராக, தப்புவித்து பெருமைப்படுத்துபவராக இருக்கிறேன். தெய்வமே நன்றி என்று சொல்லி நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உடைந்த உள்ளத்தை தேற்றுகிறார், நைந்த நெஞ்சத்தை குணமாக்குகிறார். உடைந்த உள்ளத்தை தேற்றுகிறார், நைந்த நெஞ்சத்தை குணமாக்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், இறுதி வரை உன்னை கைவிட மாட்டார். கலங்கிடும் மனிதனை காப்பவர் இயேசு, கருணையும் அன்பும் நிறைந்தவர் இயேசு. அழுதிடும் மனதிற்கு ஆறுதல் இயேசு, அன்னையும் இயேசு, தந்தையும் இயேசு. அன்னையும் இயேசு, தந்தையும் இயேசு. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, எங்களுடைய விருப்பத்தை நாடாமல் உம்முடைய விருப்பத்தை, உமக்கு ஏற்புடையவற்றை நாட வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு தூரப் போகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் துன்பங்களை, நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாங்கள் கலங்கி இருக்கிறோம், எங்கு செல்வதென்று நாங்கள் திகைத்து போய் ஆண்டவரே ஒரு விதமான பதட்டத்தோடு வாழக்கூடிய ஒரு நிலை. இப்படிப்பட்ட இந்த நேரங்களெல்லாம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை பற்றி கொள்ள, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற, உமக்கு உகந்த பிள்ளைகளாக உமக்கு ஏற்புடையவற்றை நாட எங்களுக்கு தேவையான பலனை, ஞானத்தினை தருவீராக, வல்லமையை கொடுப்பீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா, குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தையவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று
உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.